இல்லை, சகோதரர் முதல் சுற்றில் பேசும்போது என்ன ஆதாரம்னு கேட்டார். இதுதான் அந்த ஆதாரம், ஃபோட்டோ இருக்கு. பொதுவெளியிலன்னு சொன்னேன். ஓபிஎஸோட தர்மத்துக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி பதவியேற்பு காலம் தாமதானத்துக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை. சசிகலா சிறைக்கு போனதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி டிடிவி தினகரன் சிறைக்கு போனதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்ல. குருமூர்த்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கு ஒன்னானதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொன்னாலும் மக்கள் பொதுவெளியில தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸை வச்சு உங்களை என்ன மாதிரியான கட்டத்தில் உங்களோட கூட்டணியை ஒத்துக்க வச்சிருக்காங்க. ஒரு கூட்டணி அறிவிப்பு தமிழ்நாட்டில் நடக்குது. கூட்டணி யார் தலைமையிலன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல பவ்யமா உட்கார்ந்திருந்தார் கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி. இதை நான் தெளிவா செய்ய ஆசைப்படுறேன். அந்த இடத்துல பேச வேண்டியது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஒரு வார்த்தை பேசினாரா? அமித்ஷா பேசும்போது ஒரு வார்த்தை. தமிழ்நாட்டோட உரிமைய, அதிமுக உரிமைய, மாநில மக்களோட உரிமைய மொத்தமா அடமானம் வச்ச கட்சி அதிமுக. அடமானம் வாங்கின கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர் ஒரு விஷயம் புரியாமையே பேசுறாரு. இந்த நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிய புறக்கணிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு திரும்ப திரும்ப வந்து நாங்க இல்லாம நீங்க இருக்கவே வேண்டாம்ன்றத மக்களோட கோரிக்கை. சொல்ல முடியாது சார். ஒரே நிமிஷம். மோடி மேல இருக்கிற நம்பிக்கையே அவநம்பிக்கையா மாறிதான் 240 சீட் ஆயிருக்கு. மறந்துடக்கூடாது. அவர் தேச பாதுகாப்பை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. நீங்க இந்த நாட்டு மக்களை எந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டோ போட்டு பிரதமர் மோடி அவர்கள் பாதிக்கப்படும் போது ஏன் பெஹல்காம் போல பதில் சொல்ல தயாரா இருக்காரா? இதுதான் கேள்வி. இந்த நாட்டு மக்கள் மேல, பாதுகாப்பு மேல நீங்க எந்த இடத்துலயுமே பாதுகாப்பா பாத்துக்கிறதே கிடையாது. முழுக்க முழுக்க மக்களை புறக்கணிச்சு ஓட்டு வங்கி அரசியல் மட்டும் தான் நீங்க செய்யறீங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. மாநில உரிமையை பத்தி நாங்க பேசினா, நிதியை பத்தி பேசினா பாஜக முழுதும் புறக்கணிச்சு சொல்ல முடியாது. இல்ல, நான் கேட்கிற கேள்வி, நிதியை பத்தி பேசும்போது நாங்க ஏன் கொடுக்கலன்றதுக்கு தெளிவா காரணம் இருக்காங்களா? நான் திட்டங்களை பத்தி பேசும்போது அந்த திட்டங்களை ஏன் நீங்க ஒதுக்குறீங்க தயாரா இருக்காங்களா? இந்த மாதிரியான கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணிக்குதுன்றதையே அவங்க உணராம பேசிட்டு இருக்காங்க. நீங்க இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்க மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்ல பீகாரா இருக்கட்டும், இல்ல குஜராத்தாவே கூட இருக்கட்டும், அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள், அந்த கட்சி தலைவர்கள் அந்த மாநில உரிமையை பத்தி பேசுறாங்க. இங்க இருக்கிற பாஜக காரங்க யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாங்களா? ஏதாவது ஒரு இடத்துல தேவேந்திர பட்னவிஸ் குரல் கொடுக்கிறாரு மோடியை பத்தி பேசும்போது. இங்க இருக்கிறவங்க யார் பேசுறா அதை பத்தி? இந்த நாட்டு மக்கள், இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மேலயும் தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு அக்கறை இருக்கா? இதான் என்னோட கேள்வி. சரி, ஓகே ஓகே. மாநில உரிமையை பத்தி பேச தகுதி